அனைவருக்கும் மாலை வணக்கம். வேப்பிலை, கருவேப்பிலை, துளசி, கற்பூரவள்ளி, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை மிக்ஸியில் போட்டு பவுடராக்கணும். நம்ம பவுட்ராக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அப்பப்போ செய்ய கஷ்டமாக இருந்தால் ஒரே தடவையாக நிறையா எடுத்து காய வச்சு பவுட்ராக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வெளியே வச்சாலும் பூச்சி தாக்குதல் வராது. எல்லாமே கசப்புத்தன்மை, காரத்தன்மை உள்ள பொருட்கள் தான். அப்படியே வெஜிடபிள் வேஸ்ட்டு, வெங்காயத்தோல், பழத்தோல், முட்டை ஓடு, இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சிடுங்க. இதையும் பவுட்ராக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இல்லையா உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னா இது எல்லாத்தையுமே நேரடியாக அரைச்சி செடிகளுக்கு கொடுக்கலாம். தண்ணி கூட கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே செடிகளுக்கு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, முட்டை ஓடு, இது எல்லாமே நம்ம இப்போ சொல்லியிருக்க அத்தனையுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, முட்டை ஓடு, பழத்தோல்கள், வெங்காயத்தோல், பூண்டு தோல் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை நோண்டிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க. செகண்டு நம்ம காய வச்ச மண்ணை மூடிட்டு மண்ணுக்கு மேலே நம்ம காய வச்ச கற்பூரவள்ளி, துளசி, வேப்பிலை, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாத்தையும் நேரடியாகவும் மேலே போடலாம். அது போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன இருக்குது நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு உரங்கள் கிடச்சிடுறாங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்லேருந்து நம்ம பூச்சி தாக்குதலேருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம கசப்பான பொருள்களும் காரமான பொருள்களையும் மேலே போடுறோம். மூணாவது ஒரு நன்மை இதில் இருக்குது, வெயில் தாக்குதலை கம்மி பண்ணோம். இப்போ நம்ம கோடை வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் ஸ்பைடர் லில்லியிலேருந்து நிறைய வளர்ந்துருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி அதை கூட மூடாக்கு மாதிரி நான் செடிகளுக்கு போட்டாச்சு. அப்படி போடும்போது நேரடியாக நம்ம சன்லைட் செடிகளை தாக்காமல் நம்ம ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம சம்மர் சீசனில் கண்டிப்பாக செய்யணும். நான் இதில் தான் செஞ்சுருக்கேன். இதில் தான் செய்யணும் அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்னென்ன வேஸ்ட்டான பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் மூடாக்கு மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும்போது செடியோட பசுமை மாறாமல் நல்ல செடியோட வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இந்த இயற்கை உரங்கள் போதுமானது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம செடிகளுடைய வளர்ச்சிக்கும் உதவும், பூச்சி தாக்குறதுக்கும் உதவும், பசுமை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கும் உதவும். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.